ரமேஷ் சேதுராமன், இன்றைய சூழல்ல விஜய்க்கு ஆதரவா எந்த கூட்டணியிலிருந்து அதிக கட்சிகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஆடியோ அன்மியூட் பண்ணிடுங்க திரு ரமேஷ் சேதுராமன். இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃபார்மல் சப்போர்ட்டா இன்ஃபார்மல் சப்போர்ட்டா அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபார்மல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு தரப்பு. ஃபார்மல் சப்போர்ட்னா நான் கூட்டணிக்குள்ள வரோம், கூட்டணிக்குள்ள வந்து செய்யறோம். இப்போ திமுக வந்து எல்லா கட்சிகளையும் நீங்க வாங்க, நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிற அளவுக்கும் பேச்சு அவங்க சொன்னாங்க. எங்க தலைமையை ஏத்து கொண்டு வாங்க, நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோமோ அவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசி கடைசியில அது எல்லாம் இல்லைன்னாயி திரும்பவும் ஆனா திமுகவிடம் தஞ்சம் அடைந்த கட்சிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொல்ற பட்டியல்ல பாஜக, பாமக எல்லாருமே இருக்காங்க. இல்ல இந்த மாதிரி நான் அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். நான் வச்சு திமுக கூட்டணி ஓகே, அதுல நான் எப்படி பாக்குறேன், அது அந்த சைடு கூட்டணி விஷயத்துக்கும் நான் வருவேன். முதல்ல வந்து சொல்லும் போது காங்கிரஸ் என்ன செய்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் விஜய் கிட்டக்கையும் பேசிக்கொண்டு பேரத்தை செய்து கொண்டு அதன் மூலமாக அதை காட்டி திமுகவிடம் பேரம் செய்து கடைசியில வந்து விஜய்க்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் இருந்து கழித்தெடுத்து முதுகில் குத்தி விட்டு திமுகவிடம் காங்கிரஸ் சென்றது. சோ உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட சப்போர்ட்டை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொண்டாங்கன்னாக்கா நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க மினிஸ்ட்ரி தருவோம்னா சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய மாநில தலைமைங்கிறவரோட சிச்சுவேஷனே யோசிச்சு பாருங்க. அவன் ரொம்ப கம்ப்ளீட்டா விஜய்க்கு டெட் அகெயின்ஸ்டா பேசினாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, விசிகே போன்ற இதுல அதுவும் குறிப்பா அதோடைய தலைமையை அதுல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாரும் விஜயவும் சரி விஜயுடைய ஃபாலோவர்ஸையும் எந்த அளவுக்கு வந்து விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சாங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இவங்க வந்து டைரக்டா கேட்பாங்களா? இது ரெண்டாவது விஷயம். ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் சிபிஐஎம்மோ இல்ல சிபிஎம்மோ சிபிஐயோ இவங்க எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க சொல்றது பொதுவா வெளியில எதுவா இருந்தாலும் நாங்க வந்து விசிகாவுடன் ஆலோசனை செய்து விட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுல விசிகாவோட அவங்க ஆலோசனை பண்ண போறாங்க. அவங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழு இருக்கு. வீரபாண்டி அவர்கள் வந்து அவர் விசிகாவை சொல்லலையே. அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நேரலையில பார்த்தோம். அவர் வந்து கட்சியினுடைய உயர்மட்ட குழு ஒன்று இருக்கு, தேசிய குழு, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்க பேசி முடிவெடுப்பாங்கன்னு தான் சொன்னார். அதுதான் அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இதுவும் பேசுவோம். நீங்க விசிகாவோடு கலந்தாலோசித்து முடிவெடுப்போம்னு சொன்னது 7ஆம் தேதி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு சம்பந்தமானது. அது இல்ல, அதுதான் விஷயம். என்னன்னாக்க அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னாக்க மக்கள் நல கூட்டணின்னு இருந்த ஒண்ணு அவங்க எல்லாம் முதலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. அதை எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில தங்களுக்கு போனியாக இல்லைன்னு இப்ப திமுக பக்கம் போனாங்க. அதுல என்னன்னா தேமுதிக மட்டும் என்ன ஆனாங்க, விடுபட்டு போனதுனால கடைசியில அவங்க வந்து பாஜக, அதிமுக இந்த கூட்டணி பக்கம் போனார்கள் கடந்த காலங்கள்ல பார்த்தோம். ஆனா இந்த முறை அவங்களையும் சேர்த்துக்கணும். ஏன்னா பெரிய சரிவு ஆன்டி இன்குபன்சிக்கு பல விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில அவங்களுக்கு கம்மியான வாக்கு சதவீதம் இருந்தா கூட அவங்கள விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டா அதிகப்படியான சீட்டு கொடுத்து அவங்களையும் திமுகவோட ஃபோல்டுக்குள்ள கொண்டு வந்தாங்கிறத பாக்குறோம். இப்படி கொண்டு வந்தப்பட்ட நிலையில இப்போ முழுசா கம்ப்ளீட் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மதிமுகவாக இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், இப்படி நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்க எல்லாருமே இன்னைக்கு எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னா திமுக பக்கம் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வருதுன்னா புதிதாக அவங்களுக்கு ஒரு இது, ஏன்னா இவங்களோட பேசஸ் எல்லாமே ஓட் பேங்க்ங்கிறது எல்லாமே எரோட் ஆயிடுச்சு. முற்றிலுமாக ஒரு மண்ணரிப்பு போல ஒரு அவங்களால தடுக்கவே முடியல. அது வந்து சரிவுங்கிறது மிகப்பெரிய சரிவாக அமைந்திருக்கிறது அவர்களுக்கு வாக்கு சதவீதம்ங்கிறது. நம்ம வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ல இது தெள்ள தெளிவா பாக்குறோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பேசிய விஷயங்களை எல்லாமே நம்ம என்ன பூடகமா பேசிருக்காங்கன்னு பாக்குறோம். ஆனால்
தங்களுடைய முக்கியத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய நிர்பந்தத்துல இப்ப இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த கேஸ் சம்பந்தமான விஷயத்தை இந்த சமயத்துல அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வரேன்னு சொன்னீங்க. என்டிஏ கூட்டணியிலும் அந்த தலைவர்கள், நீங்க சொல்லக்கூடிய கட்சி தலைவர்கள் அதே மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. இல்ல வந்துட்டேன் இன்னொரு உங்களுக்கு அது ஒரே ஒரு நிமிஷத்துல வேணா முடிச்சிடுறேன். இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு எடுத்தா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களும் பெருசா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் பாமக இப்போ நீ எப்படி இருந்தாலும் இவங்க ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கல. சோ இந்த சமயத்துல அவங்க பெருசா விமர்சிச்சிருக்காங்களா விஜய அப்படின்னா கிடையாது. அப்படிங்கும் போது அவங்க போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி வெளியில இருந்து பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கும் பட்சத்துல அப்படியே இருந்தால் கூட ஓட்டு இது பண்றதுங்கும் போது வெளியில இருந்து அவங்க கேட்காமலே கூட ஆதரவு கொடுக்கலாம். ஒரே ஒரு சீட்டு தான் கூட அந்த ஒரு வாக்கு இந்த சமயத்துல முக்கியமா ஒரு பிளே பண்ண முடியும். அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு 6 months பிரீதர் கிடைப்பதற்கான வாக்கு இருக்கு. ஓகே, அத நீங்க நினைவூட்டினதுனால, மற்ற தலைவர்களுடைய பேச்சுகளை நினைவூட்டினதுனால இதையும் நினைவூட்ட வேண்டியிருக்கு. மத்திய அமைச்சர், பாஜகவுக்கான தமிழக மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயல், பாஜகவினுடைய தேசிய தலைவரான நிதின் நபீன் உள்ளிட்டவர்கள் கடுமையான விமர்சனங்களை தாவேக தலைவர் மேல முன் வச்சாங்க. மறுபடியும் அவர் சினிமாவுக்கே போய் விடுவார், திரைக்கவர்ச்சி ஈடுபடாது. கேட்காம இப்ப நம்ம பேசுறது கேட்காம ஆதரவு ரெண்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு கேட்டு ஆதரவு கூட்டணிக்குள்ள போறது. அதனாலதான் ஜென்ராம் சார் பேசும்போது கூட சொன்னாங்க, தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, அவர் கேட்கட்டும், அவர் எங்களிடம் கேட்கட்டும், கேட்ட பிறகாக நாங்க பதில் சொல்கிறோம் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுதான் டெஸ்பரேஷன். இல்ல ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே ஒரு கண்ணசைவு காமிச்சா ஓடி வந்துட மாட்டோமா நமக்கு, அதனால இல்லன்னா இன்னொரு 5 வருஷம் ஐயா அம்மா போச்சே அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் இருப்பவர்கள் எப்பவுமே எப்படின்னாக்க அவங்க மற்ற முக்கியமான இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்து மட்டும்தான் அவங்களுடைய ஒரு அடுத்த சர்வைவல் இருக்குங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்னு பாக்குறோம். இந்த வாட்டி அவங்களுக்கு அந்த வாக்கு இன்னும் ஃபர்தரா கீழே போனது அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டியவும் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். இதே நேரத்துல அமமுக விஷயத்திலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும், அந்த கேண்டிடேட் என்ன பண்ண போறாரு, ஜம்ப் பண்ண போறாரா இல்லையா என்னன்னு. ஆனா லாங் டர்ம் இருக்கிற டெஸ்பிரேஷன் இங்க இல்லங்கறீங்க. அந்த பக்க தலைவர்களுக்கு இருக்கிற டெஸ்பிரேஷனோ அல்லது இதுவோ இவங்களுக்கு இல்ல. ஆமா, ஏன்னு சொன்னாக்க இப்ப ஆனா பாமகவை பொறுத்தவரை கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் உரசல்ங்கிறது எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. இந்த கூட்டணியில இருக்கிறதுனால நிர்பந்தத்தினால இப்படியே தொடரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை வந்தால் போகலாம். அதே மாதிரி காங்கிரசுமே இல்ல 2 பக்கமே டோர் ஓபன் பண்ணி வச்சிருந்தோம், சரி இந்த படகு மூழ்குகிறது, சரி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவோம், இப்ப எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுனால முடிஞ்ச உடனே நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு இது காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னாரு. அவரும் தேர்தல்ல எம்எல்ஏ இந்த தேர்தல்ல அவர் தோத்து போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும். சோ இதையெல்லாம் ஃபேக்டர் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பாத்தீங்களா, நாங்க முழுசா சேஞ்ச் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஆதரவான ஒரு டீமை கொண்டு வரோம், நாங்க முழுசா இத்தனை வருஷமும் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி காங்கிரஸ் அதனுடைய சப்போர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல மற்ற கட்சிகள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய விசிகா, அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம் பாயிண்ட் டேக்கன். ரமேஷ் சேதுராமன், புரிஞ்சிச்சு நீங்க சொல்ல வந்த தகவல். முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன்.